உயிர் தப்பிட்டு ஜோசிக்கணும் ஊர முடியாம திணறப்பட்டு கொண்டிருக்கேன் பாருங்க அந்த இடங்கள்ல செயற்பாடுகள் கூட நடக்கிறது பாருங்க என்ன செய்யறாருன்னு பாருங்க இந்த மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்கே வந்துருக்கிறோம் வந்து பள்ளைய போயிருந்த பார்த்தா கொட்டாரம் சொந்தம் எல்லாம் இருக்குது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியை பார்க்க போனால் உண்மையிலே ஒரு முக்கியமான காணொலி, அதாவது ஒரு அவேர்னஸ் காணொலியாகவும் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து 8 மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு கொழும்பை நோக்கி செல்கின்ற யாழ்தேவி போயிடத்தில் வந்து நான் பயணிச்சிருந்தேன். அதாவது நான் எனது கண்டி நோக்கிய பயணத்தை வந்து சிறிய ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை வந்து ட்ரெயினில் பயணித்தேன். அந்த நேரத்தில் வந்து என்னால் கண்காணிக்கக்கூடிய மற்றும் ட்ரெயினில் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை வந்து பதிவேற்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொலி இப்போ உங்களுக்கு வருது. அதாவது முதலே திட்டமிட்டபடி இந்த காணொலி வந்து எடுக்கப்படவில்லை. ஒரு சிறிய ஆண்டில் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு தான் இந்த காணொலி வந்து எடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அங்கே நடந்த முழுவதையும் வந்து காணொலியாக எடுத்திருக்கிறேன். என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வாரது இருக்கட்டும், உண்மையிலேயே மனித உயிர்ன்றது வந்து ஒரு பொறுமதியானது ஒன்று. இந்த உயிரை வந்து இயற்கை மரணம் தவிர்ந்த வேறு வழியில் நாங்கள் இழக்கிறது வந்து உண்மையிலே ஒரு துர்பாக்கியமான விடயம். இவ்வாறான இது வந்து வீதி விபத்துகள்லையோ ரயில்வே ஆக்சிடெண்ட்டுகள்லையோ வந்து நடக்கிறது இப்போது இலங்கையில் வந்து அது வளமையாகிவிட்டது. இப்போ மாதத்துக்கு 1-2 அப்படி நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இதுக்கு மனிதர்கள் தான் காரணம், மனிதர்களை தான் அதற்கு அலட்சியமாக இருக்கிறார் என்று நினைக்கும் போது தான் இதை மன வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்குது. என்னென்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் 19ஆம் தேதி இரவு ட்ரெயினில் வந்து ஒரு ஆள் ட்ரெயினில் இருந்து தவறி கீழே விழுந்து உயிர் சேதங்கள் இது நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவருக்கு அறிவு நினைவு ஒன்றும் இல்லை. பாரிய பலத்த காயங்களுக்கு உட்பட்ட நிலையில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலே அவற்றை உயிர் பிழைப்புக்கான சாத்தியங்கள் வந்து மிக குறைவென்று தான் சொன்னவே. அவருக்கு விழுந்த அடியல் அப்படி வந்து பலமான அடியல், அதாவது ட்ரெயின் கதவில் இருந்து அவர் விழுந்து ட்ரெயினின் தண்டவாளத்துக்கு அடிப்பகுதியில் வந்து போய் இழுபட்டு தேவைப்பட்டுட்டார். இதை பொறுத்தவரையான தான் இந்த காணொளி. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த நபர் வந்து மது போதையில் வந்து பயணிச்சிருக்கிறார். ட்ரெயினில் வந்து மது போதையில் பயணிச்சிருக்கிறார். அவரை மது போதையில் வந்து அவர் சமநிலை இல்லாமல் கீழே விழுந்திருக்கிறார் என்ற தான் ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் வந்து விசாரணை இல்லை அங்கே இருக்கின்ற நபர்கள் மூலம் எங்களுக்கு தெரிய வந்தது. இவ்வாறான மது பழக்கங்கள் மற்றும் போதை பாவனையோடு வந்து பொது போக்குவரத்துகளில் பயணம் செய்கிறது வந்து உண்மையிலே இலங்கை அரசாங்கம் முக்கியமாக கண்டிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இதை எடுத்து பார்க்கணும் இல்லை. அதற்கு பிறகுதான் போயிடத்தை கவனித்த போது 1-2 ஒரு கணிசமான அளவு ஆண்கள் மது போதையில் ட்ரெயினில் பயணித்து கொண்டிருக்கணும். அதோடு வந்து அவர்களால் அவற்ற உயிருக்கு சேதம் வருதோ இல்லையோ, பயணிக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அசாதாரணமான நிலை, அதாவது பயணிக்க வசதி இல்லாமல் ஒரு நிலையில் வந்து பயணித்து கொண்டிருக்கணும். அவர்கள செயற்பாடுகள், அவர்கள மது போதையில் வந்து அவர்கள நடவடிக்கைகள் வந்து பயணிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு. இவ்வாறான இதுகள் வந்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த யாழ்தேவி இரவு தபால் கடுகதி புதையத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறான சில காணொளிகளை வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுமார் முருகண்டி யாழ்ப்பாணத்திலிருந்து வழிகிட்டு முருகண்டி பிரதேசத்தில் இருந்து தான் இந்த காணொளி பதிவாக்கப்பட்டது. அதற்கு முதல் நான் இந்த காணொளி, அதாவது போயிருந்த பயணத்தை வந்து காணொளியாக எடுக்கிறதுன்ற ஒரு திட்டமிடலில் நான் போகவில்லை. ஆனால் இடைக்கு நடந்த இப்படியான சம்பவங்களால் தான் இடைக்கு இருந்து காணொளி தொடர்ச்சியாக வரும். நாங்கள் வந்து குருநாகல் ஸ்டேஷனில் இறங்கினாங்க. இப்படி தொடர்ச்சியாக பாருங்கள். உண்மையிலேயே ஒரு இலங்கையின் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள், இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடியதா, இப்படி நடக்குதா அல்லது இப்படியெல்லாம் நடக்குதான்றதை வந்து தெரியப்படுத்தக்கூடியதாக தான் இந்த வீடியோ வருது. அதோட இது வந்து
யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கமாக இல்லை. அரசாங்கம் இப்படி இருக்கிறதால இன்னும் பல சேதங்களை வந்து கொண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மது போதையில் வந்து புயறத்தில் அனுமதிக்கிறதே பெரும் விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கள்ட்ட கூட புயறத்தில் டிக்கெட் செக்கரே இப்போ வார இல்லை. அதாவது டிக்கெட் எடுக்கிறோம், டிக்கெட் செக்கர் வார இல்லை. இப்படியா இருக்கிற பட்சத்தில் மது போதையில் வாராக்களை என்னென்ன அரசாங்கம் வழியில் கொண்டு வர போகுது, என்னென்ன வேலை தடுத்து நிறுத்த போகுதுன்றது வந்து தெரியலை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன நடக்குதுன்னு நான் வடிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து கொழும்பு போகிற ட்ரெயின், அதாவது இரவு தபால் கடுகதை போகிறது வந்து உண்மையிலேயே மிகவும் சன நெரிசலாக போகிறோம் உண்டு. அந்த இதை வந்து இதுவரைக்கும் அரசாங்கமோ எந்த ஒரு துறையினரும் வந்து கவனத்தில் கொள்றதில்லை. அதாவது செகண்ட் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆசனங்கள எண்ணிக்கைக்கு மேலதிகமாக டிக்கெட்டை விற்பினம். அதாவது ஆசனங்களில் மக்கள் இருக்கத்தக்கனையாக நின்று போகக்கூடிய பயணிகள், அதாவது சுமார் தேர்ட் கிளாஸுக்கு வந்து 580 ரூபா நினைக்கிறேன், செகண்ட் கிளாஸுக்கு 1200 கொடுத்தும் இருந்து போகாமல் நின்று போகிறாக்கள் இருக்கணும். தேர்ட் கிளாஸை பொறுத்தவரையில் சொல்லவே தேவையில்லை. தேர்ட் கிளாஸில் வந்து அடப்பட்டு டெரிபட்டு ஃபுட்போட்டால் விதிவலையால் வெளியில் புழுகிற அளவுக்கு தொங்கிக் கொண்டு போவினோம். இப்படியான பயணங்கள் இருக்கிற நிலைமையில் சில விஷமியலால் வந்து பயணங்கள் குழம்புறது, சில அதாவது இப்படி போதைக்கு அடிமையாகி போதை வஸ்து பாவனையோட வாராக்களால் வந்து நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகாண்டியில் வந்து அவர் விழுந்திருக்காட்டி நாங்கள் டைமுக்கு வந்து சேர்ந்துருப்போம். என்ன நடந்தேன்டா அவர் முருகாண்டியில் விழுந்து அவரை வந்து பிறகு மீட்டு அவரை வந்து அடுத்த ஸ்டேஷனில் கொண்டு இறக்கி அப்படியான சில வேலைப்பாடுகளால் சுமார் 1 மணி நேரத்துக்கிட்ட ரெயின் பிந்தினது. இவ்வாறான நிலைமையிலெல்லாம் தேவையில்லாத ஒரு விடயம். எனவே இதுகளையும் கருத்தில் கொண்டு இதை சம்மந்தப்பட்ட துறையினருக்கு நாங்கள் தெரிவிப்பது எங்கள் கடமை. இதை வந்து நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறோம். என்ன நடக்கும் எங்களுக்கு சொல்ல முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் நடக்கிறது நடக்கட்டும் விட்டு கொண்டிருக்க முடியாது. ஆனால் நாங்கள் அவதானமாக இருக்கணும், வாரங்களையும் அவதானமாக இருக்க வைக்கணும். இவ்வாறான இப்போ ட்ரெயினில் வந்து இப்படி வரையின உங்களுக்கு அவையால் இடைஞ்சல் ஏற்படுதுன்னா நீங்கள் வடிவாக ரயில்வே போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ரயில்வே போலீஸ் ட்ரெயினில் வருது உண்டு, அது கூட தெரியாது. என்ன ரயில்வே போலீஸ் ட்ரெயினில் வந்தால் கட்டாயம் டிக்கெட் செக் பண்ண வருவீங்க, அது கூட வாரதில்லை. சுமார் நான் வந்து 1 வருட காலமாக வந்து ட்ரெயினில் இப்போ அடிக்கடி பயணம் செஞ்சு கொண்டு இருக்கேன். நான் எடுத்த டிக்கெட்டே பர்ஸுக்கு கணக்காக கிடக்குது, வாங்குறதும் இல்லை. அதாவது ஸ்டேஷனுங்கள்லேயும் வாங்குறேன் இல்லை, டிக்கெட்டில் ஓட்டை அடிக்கிறதும் இல்லை. அது புரிம்பாக ஒரு கதையாக போய்கொண்டிருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியலை. இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நிலை என்ன நடக்குதுன்னு தெரியலை. ஃபுல்லாக பாருங்கள். காணொலியின் இறுதிக்கட்டங்களில் வந்து இவ்வாறான செயற்பாடுகளால் என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு முழுக்கத்தையும் காணொலியில் பதிவேற்றி இருக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, மற்றது உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து வெளியில் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றது இந்த நிலைமையில் பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை வந்து கமெண்ட்டில் கட்டாயம் போட்டுட்டு போங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னென்னலாம் நடக்குதா, அல்லது நீங்கள் இதே மாதிரி சம்பவங்களை எதிர்நோக்கி இருக்கீங்களான்றதை வந்து கமெண்ட்டில் பதிவிட்டுட்டு போங்க. தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள். வாங்க வீடியோக்கு போவோம். கொழும்புக்கு வந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுண்டா, ஒரு ஆள் அடிபட்டுது என்று சொல்லினோம். என்ன வாங்கிட்டு பார்க்க போகிறோம் போய். உயிர் தப்பிட்டு ஜோசிக்கோங்க. அண்ணா நான் போய் விட்டு பொறுமை வந்து இதால் போய் அதால் பார்ப்போம் என்ன வாங்கிட்டு. கோச்சியில் வந்து தெரியுதா தெரியுதா ஆளா தெரியுதா ஆள் ஆரண்டு தெரியல. ஓ ஆள் ஆரண்டு தெரியல. கோச்சியில் வந்து கோச்சியில் வந்து வெளியில் வந்து இப்படி ஊரில் அண்ணன் வந்து முடியுது. வந்து முருகண்டியில் அடிபட்டவரை வந்து ஏற்றி வெட்டிக்க வச்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்த மாங்குளம் அல்லது வவுனியா ஸ்டேஷனில் வந்து வேறு வேக்க போயின்னு நினைக்கிறேன். ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ வந்து என்ன செய்யணும் தெரியலை. புளியங்குளம் ரயில்வே ஸ்டேஷனை கிட்ட வந்துட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 13:25, அதாவது 11:25. இந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் வவுனியாவை தாண்டி போயிருக்கணும். நடந்த பிரச்சனை காரணமாக வந்து ட்ரெயின் வந்து ஸ்லோவாக தான் போகுது.
இப்போ வந்து புளியங்குளம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அடுத்த பக்கம் தான் ஸ்டேஷன். அவதானிச்சிங்கள்டா பின்னால் ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். உங்களை பாருடா டேய் 2K பாத்தீங்களா எல்லாம் கோச்சத்துல கலந்து வச்சிருங்க வாங்கடா போங்கடா 2K எல்லாம் சாவுங்க போ எங்களை மாதிரி 90s 80s சார்ந்தா அம்மாட்ட சரி எங்களுக்கு காதல்னா தெரியாது என்ன கேட்டு தட்டை லவ் பண்ணோம் நான் இன்னும் கிடைக்கலடா எவ்வளோ தட்டை கிட்ட வாழ்க்கை 2K 9K எவ்வளோ இருக்காங்களா இல்லையே ஆட்டம் நடக்குது. உன்னை சாவதால் போய் சாவுடா போகடா நாங்களும் அப்படிலாம் சாவ மாட்டோம் காதல் தூக்கிட்டு கொண்டு வந்தா இல்லையா அவங்க வீட்டுல போய் அடி போட்டுவோம் இல்லை அவனுக்கு அவங்க அண்ணன் தம்பி கேட்டு அடி வாங்குவோம் முடியலையா ஓடிடுவோம்டா இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11:36 நெருங்கி கொண்டிருக்குது. ஓமந்த புகையிர நிலையத்தை வந்து நாங்கள் நெருங்கிட்டோம். உண்மையிலேயே மிகவும் நிலையில் தான் ஓமந்துக்கு வந்திருக்கிறோம். சொல்லப்போனால் ட்ரெயின் அதாவது 1 மணி நேரத்துக்கு மேலே இது வளமையாக 11 மணி தாண்டிக்கு எல்லாம் வந்து நாங்கள் பவுனியாவை தாண்டி போயிடுவோம் 11 மணிக்கெல்லாம். ஆனால் இன்றைக்கு வந்து 11:40 அதாவது 11:45 ஆகுது. அப்போ நாங்கள் இப்போ தான் வந்து ஓமந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். இது எங்களுக்கு பவுனியாவுக்கு நேரம் இருக்குது. அவங்க எத்தனை மணிக்கு குருநாளுக்கு போய் எத்தனை மணிக்கு நாங்கள் இனி அங்கே அதை கண்டி நோக்கி வலிக்கிறதுன்றதை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டு வீடியோவில் சுவாரஸ்யமானது கணக்கு இருக்குது. இவ்வாறான மதப்பிரியர்களின் நடத்தைகளும் மற்ற கணக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். போய் பாருங்க பின்னால் ஒரே அலம்பலாக தான் இருக்குது. எவனும் அடிக்கிறதுக்கு முன்னே பிடிக்கல அடிக்கிறது தான் பார்த்து தனியா இல்லடா அதுக்கு நீ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா 12 மணி. இன்றைக்கு வந்து அடுத்த நாள் ஆகிட்டு இந்த நிலைமையில் வந்து நாங்கள் இப்போ வவுனியா போயிடுறதுல இந்த நிலையம் கொண்டிருக்கோம். உண்மையிலே இந்த டைமுக்கு வந்து சரியாக நாங்கள் மதவாச்சி தாண்டி இது அன்றாபுரத்தில் நிற்க வேண்டிய நேரம். அன்றாபுரத்துக்கிட்ட போயிருக்க வேண்டிய நேரம் 12:30க்கு அன்றாபுரத்துக்கு போகிறது. ஆனால் அந்த நேரத்துக்கு தான் 12 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவுக்கு வந்திருக்கிறோம். எல்லாமே ஒரே ஒரு பிரச்சனையால் அந்த மது போதையில் வந்த நபர் வந்து ரெயினுக்குள்ளே விழுந்ததால் வந்த பிரச்சனையால் தான் இவ்வளவு காலதாமதம். இறங்க போறீங்களா? அது சார் நானும் பார்த்தேன் எப்படா இந்த மாதிரி இறங்க போகிறது. ஐயோ உங்க மகளா ஐயோ சொல்லினேன் இங்கே அந்த டாக்ஸி பார்த்து இடம் கொடுத்து ஒரு பெரிய மனுஷனுக்கு இடம் கொடுக்கலையா அது மறுபடியும் திரும்பியா உட்காந்துச்சு. அது சார்ண்ணா அது யாரும் எப்படி பார்க்குறது மடியா டோக்கராடே யாருன்னு பார்த்து இந்த ட்ரெயின் வளைஞ்சி போகிறது இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வடிவாக இருக்குது. நாங்கள் இருந்த இடம் வந்து பிள்ளை அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகளவான புகையிர நிலையங்கள் வந்து அங்காளி பக்கம் தான். ட்ரெயினுங்களையும் சரியான சல்நெரிசல் உண்மையிலேயே புள்ள பெத்துக்காரிகள் என்று சொல்லுவினா அந்த உதாரணத்துக்கு அந்த உவமை அணிகள் போட்டு அப்படி தான் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. சிட்டியான சனம் அதனால் வந்து எங்களால் அங்கே புகையிரத நிலையங்கள் கணக்கத்தை காட்ட முடியாமல் போயிட்டு இஞ்சால வார புகையிர நிலையங்கள் அதாவது நாங்கள் ரெயினுண்ட இடது பக்கம் இருக்கிறோம் வலது பக்கம் இருக்கிறோம். வலது பக்கம் வார புகையிர நிலையங்களை மாத்திரம் தான் எங்களால் காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோட நான் வந்து அங்கே புகையிர நிலையங்கள் வரும் நேரத்தில் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுவேன் இந்த நேரத்துக்கு என்னென்ன புகையிர நிலையத்துக்கு வரதுன்ட்டு. நாங்கள் வந்து வவுனியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக 11:56 காட்டுது. பாருங்க 12 மணி ஆகிட்டா கொஞ்சம் நேரம் பிள்ளையாக தான் போகுது.
புகை நிலையத்திலேருந்து வலிக்கிறிடம் எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோம்ன்றதை வந்து நிச்சயம் இல்லை. இனி என்னென்ன பிரச்சனைகள் நடக்குவது எல்லாம் உண்மையிலேயே ஒரு மது போதை கடுமையான ஒரு போதை பொருட்கள் பாவித்து போட்டு வாரவர்களுடைய தான் இந்த ரயில் போய்கொண்டிருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது என்று. ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்குது. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது அந்த அண்ணியால். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 12:20 மதவாச்சி போகிற நிலையத்துக்கு வந்துட்டோம். குற்றாபுரத்தில் நிற்க வேண்டிய டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். முடியாதா காலை திரும்பி போகிற ரயிலில் வந்து மன்னாரை போய் சேர்ந்தோம். கணிசமான அளவு பயணிகள் வந்து ஏறிக்கொண்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும். அடிபட்டு கொண்டு வரீங்க பாருங்க தெருவில் ஆசை ஏறுறதுக்கு. வேறு வந்து விளக்கிட்டு வெயிட் அடிச்சு காட்டிக்கிட்டு ஆக்களால் தான் ஆக்சிடென்ட் கூட நடக்கிறது பாருங்க. என்ன செய்கிறாருன்னு பாருங்க. ட்ரெயினிங் வழியில் இருந்து வர்றது கூட பிரச்சனை இல்லை. இப்படி 2 வழியில் எட்டி பார்க்குறதுகள் இவ்வாறான செயற்பாடுகள் தான் வந்து அதிகளவான மரண நிகழ்கிறதுக்கான சான்றுகள் கூட. இப்படி வந்து பயணிக்கிறத முற்ற தடை செய்யணும். முதல் இருந்து பயணிக்கிறதே தவறு தான். இப்போ நாங்களும் வந்து தவறு செஞ்சோம் தான் வரோம். நாங்கள் செய்கிறது சரியான இல்லை. ஆனால் அவர் செய்கிறத வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் என்ன செய்கிறாருன்னு வாரு. விதிவலையில் பயணிக்க வேண்டாம்ன்றது வந்து உண்மையில் ஒரு சட்டத்தை மீறிய செயலை தான் நாங்களும் இப்போ செஞ்சு கொண்டு வரோம். என்னென்னா பயணிகள் அதிகளவான நேரத்தில் வந்து ஒன்றும் செய்யலாம் கட்டத்தில் நாங்கள் இதில் இருந்து வரோம். அதோட எனக்கு காணொலிக்கும் அவசியமாக இருக்கிறதால. ஆனால் இவ்வாறான பட்சத்தில் வந்து 2 சாகசங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது வந்து முறையற்ற முறையை மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நபர் வந்து என்ன தான் செய்கிறாருன்னு பார்த்துக்கொண்டு வரோம். கொழும்புல இருந்து விளக்கிட்ட ரெயின் வந்து பாருங்க இப்போ இங்கே நடக்கிறோம். இந்த இடம் இல்லை அன்றாடமாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இந்த இடம் சுத்தலம் முன்னாடி இருக்க வந்து கொழும்புல இருந்து விளக்கிட்டு வந்து சிறிய நேர வித்தியாசம் காரணமாக வந்து நாங்கள் அன்றாபுரத்தில் சந்திக்க வேண்டிய ரெயினை வந்து முதலே சந்திச்சிட்டோம். ட்ரெயினையும் பார்த்தீங்கன்னா அதிகளவான சனத்தொகையோடு தான் வந்து கொண்டிருக்குது. இல்லை இல்லை யாழ்ப்பாணம் போகிறோம். இந்த ரயிலும் வந்து அதிகளவான சனத்தோடு தான் போய் கொண்டிருக்கு. அதில் இருந்து அங்கே ஒரு ஆள் இதுக்கு மாறுறாரு பார்த்தீங்களா. இப்போ கவனிச்சிருப்பீங்க. அவ்வளோத்துக்கும் டாக்கள் இல்லாட்டியும் சனத்தோடு தான் போகுது. யாழ்ப்பாணம்
கொழும்பு நோக்கி பயணிக்கிற புகையிரதங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 12 புகையிரத பெட்டிகளை வந்து தன்னகத்தை வைத்து கொண்டிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். நானும் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பயணித்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதாக்கள் தயவு செய்து அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கொள்ளுங்க, மறக்காமல் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. நான் ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் செய்தது வர அனுபவம் பண்ணுறது. அது வந்து எங்களை ரயிலும் வலிக்கிடுது. எந்த நிலையமான தெரியலண்ணா. அனுராதபுரத்துக்கு சற்று முன்னே இருக்கிற ஒரு நிலையம்தான். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 12:40 தாண்டி கொண்டிருக்குது. பசரங்க ஸ்டேஷனால தான் இப்போ தாண்டினது. அதாவது பசரங்க என்ற இடத்துல வச்சு தான் நாங்கள் மற்ற ரயிலை தாண்டினாங்க. எங்களுக்கு இருக்கிறது அடுத்தது வந்து அன்றாதபுரம். எனக்கு இந்த இதுலேயே பிடிச்சிருக்கிறது வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா குழாம்பட்டை மீன்கள். ஆனால் குழாம்பில் வயலுக்கு மட்டம் அடிச்சிருக்கிறோம். சேர்த்துள்ளவங்க மட்டம் அடித்து தண்ணி நிரம்ப கட்டியிருக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நேரம் 12:54 இறக்கி கொண்டிருக்கிறது. 15 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா பாலம் மட்டும் வர போகுது. 15 கிலோமீட்டர் வரலாம் போகலாம். அந்த மாதிரி போட்டு அதில் போட்டுருக்குது. திருத்தவேலையில் நடைபெற்ற பாலங்கள் தானே, அதிகமாக ஸ்லோவாக தான் போகும். ஸ்டேஷனா? போட மாட்டேன். ஓ, ஸ்டேஷன் தான். இதால் திருப்பி ஒரு ரயில் ரோடு போகுது. இங்கே என்ன தெரியலண்ணா. மன்னாருக்கு முதவாச்சி எழுதி அன்றாபுரம் கோயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். பழைய போயிறத பார்த்தா கொட்டாரம் சொந்தம் எல்லாம் இருக்குது. அதாவது பெரிய ஒரு செலவு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பாருங்க, மொச்ச மொய்க்க போய் நம்ம வந்து லவுடாக இருக்கு. அம்மா கொண்டு போகாத அனுப்பாடுறதுலே பாருங்க எவ்வளோ நிற்கிறாங்க. அவளத்துக்கு சிச்சி அவளத்துக்கு நாக்கள் இல்லையா பழைய சரியான சொல்ல நிற்கிது பாருங்க. வேற முடியாமல் திணறப்பட்டு கொண்டிருக்கேன் பாருங்க அந்த இடங்கள்ல. கொழம்பு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இந்த திங்கக்கிழமை ஆயிட்டு இது போயிடும், இடம் போயிடுமே, இடம் பிடிச்சி அட்டை கொண்டு வரீங்க மக்கள். விசித்திரமான வேலை ஒன்று நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கிளாஸில் பயணிக்கிறதுக்கான செட்டியில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா காட் ரூமில் வந்து பயணிக்கணுமா. என்ன விளக்கம் வந்து எனக்கு சரியாக தெரியலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுறத அதிபர் அன்றாபுரம் போயிற நிலையத்துலேருந்து வழிகிட்டால் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி
இதில் வந்து வேறுங்க ஒரு ஆள் ட்ரெயினில் இருந்து இறங்கி போய் நல்ல சில மிஞ்சி கொண்டிருக்கிறார். இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் உண்மையாக ஒரு விரும்பத்தகாத செயற்பாடுகள். ட்ரெயினில் மலசல சூடு கூட கட்டி தான் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தும் பெரிய நாட்களை வச்சு கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. வந்து நாங்கள் நிற்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா தலாவ் ரயில்வே ஸ்டேஷன். நேரம் வந்து 1:27 ஆகுது. தம்புத்தே கமன்ற புகழ் நிலையத்தில் நிற்கிறோம். நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணியே நெருங்கி கொண்டிருக்கு. நித்திரையும் சரியாக தூக்கி எறியுது. செனரத்கம என்ற ஒரு ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நேரம் வந்து 2 மணி. நாய்ப்புள்ள வந்து யாராவது எதுவும் சாப்பாடு போடுவார் பார்த்து நிற்கிறார் வரும். அங்காலையும் ஒருத்தர் நிற்கிறார். 2 மணிக்கு சரியாக சிலத்துக்கமன்ற இடத்துல இருந்து போகுது. தெரியல கொரோனாவுக்கு எப்போ போக மாட்டேன் தெரியல. பார்ப்போம். இன்றைக்கி தாமதமானதால் எந்தெந்த நேரத்துக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வரன்றது வந்து இது பிள்ளையார நேரம். இதை விட நேரத்துக்கு வரணும். எங்கள் அங்கால வந்து புதுசாக கட்டி கொண்டிருக்கணும். பக்கத்தில் வந்து மெயின் ரோட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ட்ரெயினில் சனம் அதிகமாகி டிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாருங்கள் வருஷம் கிட்டாவும் விதிவிலைகளோடு சேர்ந்து பாருங்கள் ஒரு சின்ன இடவழிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. 6, 7, 8, 9, 10, 11 பேர். அதுக்குள்ளே அந்த மதுபோதையில் வந்த நபர்களை விழுந்து நித்திர கொள்கிறார். இப்படியானதான் பயணம் போய்கொண்டிருக்கு. 3:30 கிட்ட வந்து சரியாக 3:36 நாங்கள் வந்து குருநாகல் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். கணிசமான பயணிகள் வந்து குருநாகல் ஸ்டேஷனில் இறங்கினோம். நேரம் வந்து 3:30 குருநாகல் ஸ்டேஷனில் வந்து வெளியில் போக போகிறோம். இப்படியே பஸ் எடுத்து கண்டி நகரை நோக்கி பயணிச்சிட வேண்டியதான். இதால் வெளியில் போகிறது. இதுதான் முதல் குருநாகல் ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்தியாலயம் ரூட்டாக. இது 3ஆம் நம்பர் மேடு, அது 2ஆம் நம்பர். ஆகாஷ் டைண்டலில் பார்த்துட்டு போவோம். ஏன்னா இதில் வந்து இலங்கை போகிற சேவையில் குருநாகலுக்கு வர இதுகளில் டைம் இருக்குது. நீங்கள் தேவையான நாட்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளலாம். அதில் மூப்பாலத்தால் போய்த்தான் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு சனம் இல்லை.
நல்ல கலர் உண்டு. வாங்க ஆகாஷ் வாங்க. முன்னாள் ஸ்டேஷனால் மேம்பாலத்தால் போய் கொண்டிருக்கோம். கீழே ஒரு ரெயின் ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா. மொத்தமாக 1 2 3 போயிருந்த மடைகள். ஆனால் 1க்கும் 2க்கும் இடையில் வந்து கணக்க போயிருந்த பால தண்டவாளங்களோட 1 2 3 தண்டவாளம் இருக்குது. இன்னொரு மாறி போகிறதாகும். கேண்டீன் வசதி எல்லாம் இருக்குது.